வணக்கம். பத்திரிகைகளை காலையில் படிக்கிற போது பரபரப்பான செய்திகளுக்காக படிக்கிறது ஒரு புறம், நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஆர்வத்தில் படிக்கிறது ஒரு வகை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ நான் ஒரு 3-4 பத்திரிக்கை வாங்குவேன். காலை பத்திரிக்கை, நியூஸ் பேப்பர். பத்திரிக்கைனா நீங்கள் வாட்டு கல்யாண பத்திரிக்கை பண்ண நினச்சிடாதீங்க, நியூஸ் பேப்பர்னு வச்சுக்கிடுவோம். தினசரி, தமிழில் சொல்கிறதா இருந்தால் தினசரி. இப்போ இந்த பத்திரிகைகளை பார்க்குறப்ப செய்திகளுக்காக, அதாவது அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல், இதுதான் பத்திரிகையினுடைய நோக்கம். அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல். நான் பார்த்துக்கிட்டே வர்றபோது எனக்கு பிடிச்ச விஷயம் வந்த உடனே என்ன செய்வேன்னா அதை குறித்து வச்சுக்கிடுவேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, நம்ம படித்த விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படும். இப்போ 2 நாளைக்கு முதல்ல தினமலரில் இந்த குழந்தைகளுக்கான ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில் ஐசோகிராம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்துச்சு. வார்த்தை விளையாட்டுன்னு நம்ம தமிழில் கூட வச்சுக்கலாம். வார்த்தை விளையாட்டுன்னா என்னென்னா, இந்த சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்போம். இந்த நாக்கை பழக்கிறதுக்கு சில சொற்களை பயன்படுத்துவோம். யார் தச்ச சட்டை, எங்கள் தாத்தா தச்ச சட்டை அப்படி சொல்லி பழக்குவோம். ஓடுற நரியில் ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகில் ஒரு முடி நரைமுடி. இதை வேகமாக சொல்லுவாங்க. இது ஒரு வார்த்தையை பழக்கிறதுக்காக சொல்கிறது. இந்த ஐசோகிராம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் இப்போ CAT கேட், இது பூனை. DEER டீர், இது மான். முதல்ல கேட்டுங்கிற ஒரு வார்த்தை, ரெண்டாவது டீருங்கிற ஒரு வார்த்தை. இதில் எது ஐசோகிராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட் அப்படிங்கிற வார்த்தை ஐசோகிராம். ஏன், பூனைங்கிறதுக்காகவோ மான் என்பதற்காகவோ இல்லை. CATயில் ஒவ்வொரு சொல்லும் திரும்ப வராத சொல்லு, CAT. இப்போ இது இன்னொரு தடவை ஒரு சொல் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு எழுத்து வரலன்னு வச்சுக்கங்களேன். ஒரு எழுத்து சி ஒரு எழுத்து, ஏ ஒரு எழுத்து, டி ஒரு எழுத்து, இது வரலன்னா இது ஐசோகிராம் வகையை சேர்ந்தது. இப்போ DEERல வந்து இன்னொரு ஈ வந்துருச்சு, அப்போ இது ஐசோகிராம் ஆகாது. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளை உட்கார வச்சுக்கிட்டு ஐசோகிராம் வர்ற மாதிரியான சொற்களை சொல்லி நம்ம நிறைய கேட்கலாம். இது ஆங்கிலத்தில் கேட்குறது ஒரு வகை, தமிழில் இன்னும் பிரமாதப்படுத்தலாம். இதில் இப்போ நான் பயணத்தில் இருக்கும்போது கோடை பண்பலை கேட்டுக்கிட்டே போவேன். அதில் இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சொற்களை குழந்தைகளோட பேச வச்சு பார்ப்பாங்க. இந்த விளையாட்டில் நீங்கள் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அகம்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே வரணும் அப்படிம்பாங்க. உடனே அந்த பிள்ளைகள் வந்து இகம், சுகம் அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வருங்க. இப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் ஐசோகிராம். சரி, தமிழில் விளையாடுறப்ப இந்த வெறும் ஒரு சொல் திரும்பி வராமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விதிகளை சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ உதாரணமாக வண்ணம் அப்படின்னு வச்சுங்களேன், 3 சொல்லி இன்னும் 3 சொல்லி நானா இம்மன்னா வருதுன்னு வைங்க. இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த எழுத்து வரக்கூடாது அப்படி சொல்லிடணும். ஒரே குடும்பத்தை சேர்ந்ததுன்னா நான் ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது, அது வரக்கூடாது அப்படி சொல்லலாம். அதே மாதிரி குரில் எழுத்தாக வரணும், நெடில் எழுத்தாக வரணும் அப்படி சொல்லலாம். இப்போ உதாரணமாக படி, செடி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரில் எழுத்தில் வர்றது. இதையே நாடு, பாடு, ஆடு, காடு, இதெல்லாம் நெடிலில் வர்றது. இந்த மாதிரி என்ன செய்யலாம், இந்த ஐசோகிராம்ங்கிற வார்த்தையை சொற்கள் மூலமாக, இப்போ நம்ம விகடகவி சொல்கிறோம் இல்லையா, விகடகவின்னு பார்த்திங்கன்னா வி க ட க வி, இங்கிட்டிருந்து வாச்சு பாருங்கள், வி க ட க வி. இதே மாதிரி சொற்கள் சொல்லி விளையாடலாம். யானை சினையா, இது போட்டு பாருங்கள், கரெக்டாக அப்படியே வரும். இப்போ இது மாதிரி 10 சொல் நான் சொல்கிறேன், நீ சொல்லு, 2 டீமாக கூட வச்சுக்கிட்டு மாறி எப்படி இந்த ஒரு படத்தில், ரஜினிகாந்த் படத்தில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு
மாறி மாறி பாடுவாங்க. பாடுறப்ப அந்த யார் தோற்று போகிறாங்கன்னு பார்ப்போம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம்பாங்க. இது மாதிரி டீம் உட்கார வச்சு சொற்களை சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நிறைய சொற்கள் நினைவில் நிற்கும். அது விளையாட்டில் தோத்துட்டாலும் நிற்கும், ஜெயிச்சிட்டாலும் நிற்கும். நல்ல சொற்களை பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கப்ப சும்மாவே இருக்கமே அப்படிங்கிறதுக்காக எல்லா குழந்தைகளும் ஒன்றா உட்கார வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா குழந்தைகளை ஆர்வமாக வருவாங்க. எழுதி கூட காட்டலாம் இன்னும் கூட. அப்போ இன்னும் அந்த விளையாட்டு சுவாரஸ்யப்படும். ஐசோகிராம் அப்படிங்கிற இந்த சொல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய வார்த்தைகளை சொல்லி காட்டுங்க. பிள்ளைகளுக்கு நினைவாற்றலும் கூட மொழிப்பயிற்சியும் ஏற்படும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.